எல்லாருக்கும் வணக்கம். ரூட் அண்ட் ரெமெடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓராவை பத்தி. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த ஓராங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒளி வட்டம் மாதிரி ஒண்ணு தெரியும். அதுதான் ஓரான்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே எப்படி ஒரு ஃபிசிக்கல் பாடி இருக்கோ, அதே மாரியே ஒரு கெமிக்கல் பாடியும் நம்மள சுத்தி இருக்கு. ஸோ அந்த கெமிக்கல் பாடியில எதனாவது ஒரு தொல்லை வந்தா தான் அந்த ஃபிசிக்கல் பாடிய வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்ப வந்து அந்த ஓராவ வந்து நம்ம எப்படி வச்சுக்கணும்? அந்த ஓராவ நம்மளால கண்ணால பார்க்க முடியலன்னா கூட, அது எப்படி ஃபேன் சுத்துனா காத்து வருது உண்மையோ, அதே மாரியே இந்த ஒளிவட்டத்த நம்ம பார்க்க முடியலன்னா கூட, அது இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. சரி, இப்ப விவேகானந்தர வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, அவருடைய ஓரா வந்து அவ்ளோ பெருசா இருந்ததாம். அதே மாரி மகா பெரியவாள எடுத்தீங்கன்னா, அவரோடதும் நீங்க அங்க வரச்சேயே இங்க வந்து அவங்கள பத்தி சொல்லிடுவாங்க. அதுதான் வந்து ஃபோர்காஸ்டிங்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஓராவ பத்தி தொடர்ந்து பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நிச்சயமா ரூட் அண்ட் ரெமெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேசுவோம்.